ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஜின் ட்ரபிள் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நாராயண் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து இவரோட எல்லா ஒர்க்ஸ்லேயுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு காமிக் சென்ஸ் இருக்கும். அதாவது வந்து ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். அண்ட் அதில் வந்து ஏதாவது ஒரு டீப்பான மாரல் வச்சு தான் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி நாராயண சுவாமி அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேம். அவரை தான் வந்து நம்ம ஆர்கே நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 10th அக்டோபர் 1906 வந்து பிறந்திருக்கிறாரு. இந்தியன் ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட்டும் கூட. இவரோட ஒர்க்கில் வந்து பெரும்பான்மையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனலான சவுத் இண்டியன் டவுன் இருக்கும். அந்த டவுனுக்கு இவரே கொடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்குடி அப்படின்னு கொடுத்துருக்காரு. அண்ட் இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன், சாகித்ய அகாதமி, ஃபெல்லோஷிப், மென்ஷன், மெடல் இது எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறாரு. அண்ட் 13th May 2001 வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாரு. அண்ட் நம்ம பார்க்க போகிறப்போ இன்ஜின் ட்ரபிள் அப்படிங்கிற இது ஒர்க் வந்து எதில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1943 வந்து மால்குடி டேஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இதை வந்து இந்தியன் தாட் பப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது இன்ஜின் ட்ரபிள் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஆர்கே நாராயணன் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்ட் அவரோட நரேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த ஒரு கேரக்டருமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இது வந்து ஒரு அன்னேம்டு ப்ரொட்டகனிஸ்ட். அந்த ப்ரொட்டகனிஸ்ட்டை வந்து டாக்கட்டிவ் மேன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மெமரிஸ் எல்லாமே அவர் லைஃப்பில் நடந்த ஒரு மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ பெயின் வந்து இருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத தான் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஒரு இன்ஜின் தான் வந்து அந்த டாக்கட்டிவ் மேனோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பேர்டனாகவே இருக்கும். அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவர் இருக்கிற ஊர், அதாவது மால்குடி இருக்கு இல்லையா, அந்த மால்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கை வந்து செட் பண்ணுறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா ஜெயந்தி அப்படிங்கிற லேண்டில் வந்து அவங்க வந்து செட் பண்ணுறாங்க. அந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்கான்ஹா கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் வந்து ஜெயந்தி அப்படிங்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து செட் பண்ணுறாங்க. மால்குடியில் இருக்குது. அண்ட் அந்த ஃபேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊர்லேருந்து நிறைய பேர் வராங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் வராங்க. அண்ட் நிறைய பேர் வரும்போது என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் கடையுமே இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டாக்கட்டிவ் மேன் இருக்கார்ல, டாக்கட்டிவ் மேன் வந்து அந்த லக்கி ட்ராவில் வந்து 8 ஆனாஸ் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பைசா சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உண்டு இதுதான் பைசா. அந்த 8 ஆனாஸ் கொடுத்து வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்கி ட்ரா வந்து வாங்குறாரு, அந்த டிக்கெட் வாங்குறாரு. அந்த டிக்கெட்டில் வந்து அவரோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1005 அதுதான் வந்து அவரோட நம்பர். அண்ட் அவரோட நம்பருக்கு வந்து என்ன விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விழுந்திருக்கும். அதுதான் வந்து ஒரு ரோட் இன்ஜின் வந்து ப்ரைஸாக விழுந்திருக்கும். அண்ட் அந்த ப்ரைஸை பார்த்துட்டு வந்து அவர் பயங்கரமாக ஸ்டன் ஆயிடுவார். அண்ட் அவர் அந்த இதை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டமாக வந்து வாராங்க. ரொம்ப க்யூரியாசிட்டியோட எப்படி இவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் அங்கே உள்ள அந்த இது கொடுத்தவர் இருக்காங்க இல்லையா, அந்த லக்கி ட்ரா ப்ரைஸ் கொடுத்தவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வின்னர் வந்து இந்த இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், இமீடியட்டாக வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இவருமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டார். நம்மளோட டாக்கட்டிவ் மேனுக்கு வந்து ரோடு இன்ஜினை வந்து ஆப்ரேட் பண்ண தெரியாது, அதாவது இந்த ஓட்ட தெரியாது. அண்ட் அந்த ரோடு இன்ஜின் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்ஹானா கிரவுண்டில் தான் வந்து இருக்குது. அந்த ஷோவும் முடியுது. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் உள்ள அந்த ஷோவும் இப்போ வந்து நம்ம ஊரில் சர்க்கஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி அங்கே அதுன்னு வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. இந்த ஷோவும் வந்து முடியுது. அந்த கிரவுண்ட்லேயே தான் வந்து இந்த ரோடு இன்ஜின் இருக்குது. அந்த கிரவுண்டில் அந்த டாக்கட்டிவ் மேனோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே வந்து அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, ப்ரைஸ் கிடச்சிட்டுப்பா, நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவருமே வந்து சொல்கிறாரு. அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ரோடு இன்ஜின் வந்து பெரிய பைசாவுக்கு வந்து நம்ம விற்றுடலாம், விற்றுட்டு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கட்டிவ் மேன் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்க்ராப் அயான் இருக்குல்ல, அந்த பழைய இரும்புக்கு வந்து நம்ம விற்றோன்னா கூட நிறைய 1000 ஆஃப் ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எவ்ரிடே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கட்டிவ் மேன் வந்து இந்த ஜிம்ஹானா கிரவுண்டுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு அவரோட இன்ஜினை வந்து அவர் பார்த்துட்டு வாரார். அண்ட் அவருக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து இதை வச்சு தான் வந்து இந்த ரோடு இன்ஜின் தான் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற போகுது. இந்த இன்ஜினை விற்று தான் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம். அண்ட் இதுதான் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறாரு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டியிலேருந்து வந்து ஒரு நோட்டீஸ் வருது. ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு கிரவுண்டு. இப்போ நார்மலாகவே நம்ம வந்து கவர்மெண்ட்டோட இடத்துல வந்து ஏதாவது பண்ணோன்னா நம்ம ரெண்ட் பே பண்ணணும்ல. இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கெலாம் ரெண்ட் பே பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் வந்து இதுக்குமே வந்து நோட்டீஸ் விடுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ருபீஸ் வந்து நீங்கள் ரெண்ட் பே பண்ணணும். ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து ரெண்ட் பே பண்ணிகிட்டே இருக்காரு. மாத கணக்கில் அந்த இன்ஜின் வந்து நோட்ட முடியாமல் இருக்குது. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவரோட ஒய்ஃபோட ஜுவல்ஸை வந்து அடகு வச்சு தான் வந்து அவர் வந்து பே பண்ணுறாரு. இவர் வந்து முனிசிபாலிட்டிகிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த ரோடு இன்ஜினை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சொல்லிடுறாங்க. அண்ட் முனிசிபாலிட்டி ஃபைனலாக வந்து ஒரு 24 ஹார்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த ரோடு இன்ஜினை இந்த இடத்துலேருந்து எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருமே வந்து நம்மளோட டாக்கட்டிவ் மேன் வந்து டிரைவர் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தாங்க அப்படின்னா அவரோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா இந்த ஸ்டோரியில், யாருக்குமே நேம் கிடையாது. டாக்கட்டிவ் மேன், ஃப்ரெண்டு, ஒய்ஃபு, அந்த முனிசிபாலிட்டி அண்ட் அந்த லாட்ரி கொடுத்தவங்க அதெல்லாமே தான் வந்து கேரக்டர்ஸ். யாருக்குமே வந்து நேம் கொடுக்கல. டிரைவரை வச்சு நம்ம வந்து அவரோட ஃப்ரெண்டோட இடத்துல கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் டிரைவருமே கிடைக்கல. அண்ட் அவர் வந்து டெம்பிளோட ப்ரீஸ்ட்டிட்ட போகிறாரு. போயிட்டு அங்கே உள்ள அந்த கோயில் யானையை வந்து நீங்கள் கொடுங்க, நான் வந்து 50 கூலிஸ் வந்து தாரேன், அதோட அந்த யானையை வச்சு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து ஒரு டிரைவரும் புக் பண்ணுறாரு, ஜோசப் அப்படின்னு. இந்த ஜோசப் அப்படிங்கிற கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோசப், அந்த டிரைவர் பேர் ஜோசப். அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்மிஸ் ஆன பஸ் டிரைவர். அவரை வச்சு இந்த இன்ஜினை வந்து மூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் ஜோசப் வந்து பஸ் டிரைவர் தான். ஸோ அவருக்கு வந்து ரோடு இன்ஜின்லாம் எடுக்க தெரியாது. ஆனாலும் கூட அவர் வந்து எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாராரு. அந்த கோவில் யானை இருக்கு இல்லையா, கோவில் யானையை ஒரு பக்கம் ஒரு திக்கான ரோப்பை வச்சு அந்த ரோடு இன்ஜினை இழுக்க விடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜோசப், இந்த கூலிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து தள்ளுறாங்க. அண்ட் அந்த யானை வந்து அந்த பக்கம் தள்ளுது. பயங்கர கூட்டமே கூடுது. ஸ்லோவாக அந்த ரோடு இன்ஜின் வந்து மூவ் ஆகுது. ரோடுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இன்ஜின் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக்ல வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. யானை அந்த ரோடுக்கு கொஞ்சம் ஏறவும் அது வந்து ஒரு மாதிரி தடுமாறிட்டு போக ஆரம்பிச்சிட்டு, யானை வந்து ஒரு பக்கமாக போகுது. அண்ட் இது இன்னொரு பக்கமாக போன உடனே 50 மென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 மென் எல்லாம் சேர்ந்து அந்த இன்ஜினை வந்து இன்னொரு பக்கம் தள்ளுறாங்க. யானை ஒரு பக்கம் தள்ளுது. ஜோசப் வந்து அவர் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து போயிட்டுருக்காரு. அப்போது யானை ஒரு பக்கம் தள்ளுது, இங்கேருந்து மனுஷங்க தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஜோசப் வந்து இன்னொரு பக்கமாக வந்து அதை கியர் போட்டு நவுட்டிட்டு இருக்காரு. இதோட ரிசல்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற காம்பவுண்ட் வாலை கொண்டு வந்து அதை இடிச்சிருது. அந்த இன்ஜின் இடிச்சிட்டு பயங்கர சத்தம். அண்ட் வந்து அந்த செவுருமே உடஞ்சி விழுந்துருது. ஸோ இந்த காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தென் வந்து அவர் ரிலீஸ் ஆன உடனே அவருக்கு வரிசையாக ப்ராப்ளம் காத்துக்கிட்டே இருக்கு அந்த இன்ஜினால். என்ன அப்படின்னா, உடஞ்ச செவரை வந்து அவர் திரும்பி கெட்டுறதுக்கு பைசா கொடுக்கணும், அடிப்பட்ட யானைக்கு பைசா கொடுக்கணும், அந்த டிரைவருக்கு பைசா கொடுக்கணும். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்து பொறுக்க முடியாத அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லி போகிறாங்க. அண்ட் அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாமிஜி வராரு. அவர் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இந்த டவுன் ஹாலில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தெல்லாம் கூட்டுறாரு. அவர் அந்த யோகி வந்து பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பீசஸ் எல்லாமே வந்து உடச்சி சாப்பிட்றாரு, ஆசிடை குடிக்கிறாரு, அந்த ஷார்ப்பான ஆணியெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு. ஆணி அப்படின்னா நெயில்ஸ். அவர் வந்து ஆசிடு, கிளாஸ் பீசஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, குடிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அவர் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து தன்னை தானே வந்து பரி பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த ரோடு இன்ஜின் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கடைசி ஆக்ட்டுக்கு வந்து அது வேணும்னு சொல்லி முனிசிபல் சேர்மன்ட்ட பேசுகிறாரு. அவங்களுமே வந்து நம்ம நரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க. நரேட்டர் வந்து அப்பாடி இது போனால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு சரின்னு சொல்லிடுறார். அண்ட் அந்த க்ரௌடும் கூடி இருக்கு. அண்ட் அவர் வந்து அவரோட வேலையில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்குன்னு இப்போ சுவாமிஜி அந்த சித்தர்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் DISCIPLE டிசிப்ளே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் வந்து சுவாமிஜியோட செஸ்ட்டு மேலே ஏறணும், நெஞ்சு மேலே வந்து ஏறணும்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து ஃபைனல் டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு இந்த பெர்ஃபார்மன்ஸை, நோ அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ சுவாமிஜி வந்து கோவத்தில் அங்கேருந்து வந்து போயிடுறாரு. இப்போ அந்த ரோடு இன்ஜின் வந்து இருந்த இடத்துல அப்படியே வந்து நிற்குது. நான் கடைசியாக நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுனை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதாவது இந்த டவுனை விட்டு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அண்ட் அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எர்த்துக்குவேக் வருது. எர்த்துக்குவேக் வந்து அது எர்த்துக்குவேக்னா நிலநடுக்கம் தானே, இருக்கிற பொருள் எல்லாம் தானாக அசையும் இல்லையா, அதே மாதிரி அந்த இன்ஜினும் வந்து அசையுது. அந்த இன்ஜின் அசைஞ்சப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எர்த்குவேக் வருது இல்லையா, எர்த்குவேக் வந்தால் நார்மலாகவே வந்து எல்லா திங்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும்ல, அதே மாதிரி அந்த இன்ஜினுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகி பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு கிணற வந்து என்ன பண்ணிடுதுன்னா, அது வந்து மூடிடுது. ஆக்சுவலி வந்து நம்மளோட அந்த டாக்கட்டிவ் மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பயந்துக்கிட்டே வந்து வராரு. வந்து பார்த்தாரு அப்படின்னா, இந்த வெள்ளை கிணறையுமே வந்து மூடி இருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அவர் அந்த ஊரை விட்டு கிளம்பி போகணும். போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினை வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து வந்திருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அது வந்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிணறோட ஓனர் வந்து சொல்லுவார், இந்த கிணறு வந்து ஆல்ரெடி அதில் ரொம்பவே பழைய தண்ணி வேஸ்ட் வாட்டர் இருக்கிறதுனால முனிசிபாலிலேருந்து வந்து என்னை க்ளோஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் உங்களோட அந்த இன்ஜின் வந்து என்னை வந்து க்ளோஸ் பண்ணதுனால வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி தான். அண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இன்ஜினால் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆச்சோ அதுக்கான மணியை வந்து நானே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா அந்த கிணறு அடைச்சதுனால, கிணறுனா வெல் தானே, அந்த வெல்லை க்ளோஸ் பண்ணதுனால இதுக்கான காம்ப்ளிமெண்ட்டாக நானே வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஜினை வச்சு சொல்லிடுவார். லாஸ்ட்டாக வந்து அந்த இன்ஜினால் வந்த எல்லா ப்ராப்ளமே டாக்கட்டிவ் மேனுக்கு அந்த இன்ஜின்னாலே வந்து முடிஞ்சிடும். அண்ட் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் அந்த பஸ் டிரைவர் மட்டும்தான். வேறு யாருக்குமே வந்து இதில் வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்டை ஃபுல்லாகவே வந்து டாக்கட்டிவ் மேனுன்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.